கோவையில் பிள்ளையார் கோயில் எதிரே ஈவேரா சிலையை திகாவினர் திடீரென்று நிறுவியுள்ளார்கள். அதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஈவேரா சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கதையை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 10 வருஷத்து கதையாக இருக்குது. நஞ்சப்பா ரோட்டிலிருந்து காந்திபுரம் சந்திப்பை கடந்து பாரதியார் ரோட்டுக்கு செல்லும் இடையில் அங்கே நிறைய அந்த சாலை திடல்கள் மாதிரி அங்கே இருக்கின்றன. அப்போ அந்த இடத்துல 1978 ராஜாஜியினுடைய சிலை, ஒரு மார்பளவு சிலையை லக்ஷ்மி மில்ஸ் அந்த காலத்தில் நிறுவி இருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி சத்தியமங்கலம் ரோட்டிலிருந்து வருபவர்கள் பாரதியார் ரோட்டுக்கு இடதுபுறம் திரும்புகிற இடத்துல 2001 ஒரு ஈவேரா சிலையை அப்போ வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அது முழு உருவ சிலையை அங்கே வச்சுருக்கார்கள். அப்போவும் என்ன பாருங்கள், கருணாநிதி அந்த சிலைக்கு அங்கே வைக்க அனுமதி கொடுத்து அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னு தான் அந்த சிலையில் பொறித்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பொழுதும் கூட மாநகராட்சியினுடைய அனுமதியோ இல்லை அந்த மக்கள் மன்ற தீர்மானங்களோ எதுவும் இல்லை அப்படின்னும் கூறப்படுகிறது. அப்போ அந்த சிலை அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த நஞ்சப்பா ரோடில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. அப்போ அந்த மேம்பாலம் பணி வரும்பொழுது இந்த 2 சிலைகளுமே இடைஞ்சலாக இருக்கிறதாக சொல்லி அதை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறது. அப்போ அதை அகற்றும் பொழுது ராஜாஜி சிலையை அவர்கள் லக்ஷ்மி மில்ஸ் அவர்கள் அவங்களுடைய கொலாக மில்ஸுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். திகாவினரும் அதை எடுத்துக்கொண்டு பெரியார் படிப்பகத்தில் கொண்டு போய் அதை வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போ இது நடந்தும் பல வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த ஈவேரா சிலையை எடுத்துக்கொண்டு எங்கே முன்பு ராஜாஜி சிலை இருந்ததோ, அதாவது பிள்ளையார் கோவிலுக்கு எதிராக கொண்டு இப்போ அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஈவேரா சிலையை கடவுளை மறுத்த ஈவேரா சிலையை கொண்டு போய் கோவிலுக்கு எதிரில் வைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதை இப்போ ஸ்டாலின் ஆட்சியிலும் தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை குறித்து புகார் கொடுத்துருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா எந்த அனுமதியும் பெறாமல் இப்போ அவங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் இது. நான் என்ன சொல்கிறேன், கடவுளை நம்புவோன் முட்டாள், கோயிலுக்கு செல்பவன் காட்டும்பிராண்டி, கடவுள் இல்லை இல்லை இல்லை. இந்த சிலையை பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு பதில் நீ ஒரு மசூதி முன்னாடியோ ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியோ தீக்காக்காரன் வைப்பானா? மாட்டான். வைக்க முடியுமா? ஒன்னால முடியாது, முடியாதுல்ல. அப்போ இவனோட நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹிந்து கோவிலை அவமதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் இந்த மத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வழக்கு முதல் இந்த பயல்களுக்கு மேலே போட்டிருக்கணும். இதுவரை போடலை. நீர் வழி இருக்கக்கூடிய இடம், பர்மிஷன் வாங்க அவன் சொந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கோயில் வச்சிருந்தார். அந்த கோயிலை இடிச்சாங்க, நம்ம இடையில பார்த்தோம். ஆமாம், இத்தனைக்கு அவருக்குள்ள பிரைவேட் விஷயத்துக்காக வேண்டி வைத்திருந்து அதை எப்படி வைக்கலாம் என்று இடித்தார்கள். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்குள்ள பொது இடத்துல சாலையில் ஒருத்தன் சிலையை வைக்கிறான். இதுக்கு என்னடா விசாரணை தேவை? இதுக்கு எதுக்கு விசாரணை தேவை? ஏன் இடம் இட்ஸ் ரோடு, பப்ளிக் இடம். பப்ளிக் இடத்துல அங்கே சிலை இருக்கா இல்லையா? அப்போ சிலை இருக்குன்னா இந்த சிலைக்கு பர்மிஷன் இல்லைன்னு உனக்கு தெரியும். அதை எடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு விசாரணை இப்போ தேவை? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒரு பிள்ளையாரை கொண்டு, பெரிய பிள்ளையாரை கொண்டு நான் இதே சிலைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சேன்னா விசாரிக்க அப்புறம் தான் இதை எடுக்கணும்னு நீ சொல்லுவியா? அடுத்த செகண்ட் புல்டோசரை கொண்டு வருவியே மாட்டியா? இந்த கிரேனை கொண்டு சிலையை தூக்கிட்டு போவியா மாட்டியா? ஏப்ப அதே இது இந்த பொம்மைக்கும் செய்ய வேண்டியதானே? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, இந்த நாட்டில் சட்டம் திட்டம் எதையுமே திமுக காரன் ஃபாலோ பண்ண மாட்டான், இல்லைன்னா திமுகவின் அடிவரடிகள் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். இதை தவிர இதுக்கு வேற எந்த மெசேஜும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இவ்வளோ வருஷம் இல்லாமல் நீ ஏன் இப்போ கொண்டு வைக்கிறது? ஏன்னா ஒரு மத பதற்றத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா தான் துலுக்க கிறிஸ்தவ மொபிலைசேஷன் திமுக பின்னாடி எப்படி கொண்டு வருது? அப்போ துலுக்கனையும் கிறிஸ்தவனையும் திமுகவுக்கு மொபிலைஸ் பண்றதுக்கு ஹிந்துக்கள் பலிகடா ஆக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த 2 சமுதாயத்துக்காரனும் ஹிந்துக்களை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிற மனோநிலையில் இருக்கான். அப்ப இவன் எவ்வளவு மட்டமானவன்னு பார்க்கணும். அப்ப நீங்க துலுக்க கிறிஸ்தவனை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரணுமா? ஹிந்துக்களை அடி, யார் ஹிந்து அடிக்கிறானோ அவனுக்கு ஆதரவு. அப்ப இந்த மதங்கள் எப்படி ராடிக்கலாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை டியூன் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம இதில் கவனிக்கணும். ஏற்கனவே கோயம்புத்தூரை சுற்றி பல கோவில்களில் இந்த மாமிசத்தை தூக்கி எறிஞ்சது, அந்த கோவில்களில் போய் உடைச்சது, இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்தன. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மனநிலை சரியில்லாதவன்னு விட்டது எல்லாமே இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போலீஸ். ஆமாம்.
இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஹிந்து அழிப்பு, ஹிந்து இன அழிப்புக்கு ஸ்கீம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி தான் பாருங்கள், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காந்திபுரத்துலேருந்து நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை இருக்குது. இப்போ காரமடையில் அங்கே என்ன பிரச்சனை? கோர்ட்டு உத்தரவு. கோர்ட்டு உத்தரவை மீறி கஞ்சி ஊற்றி தொழுகை நடத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. கோர்ட்டு உத்தரவை மதிக்கலை. இது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கோவையை சுற்றி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்துக்களை அழிக்கணும். அப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஜில்லா கலெக்டருக்கும் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது உத்தரவு ஏதாவது போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்துக்களை பண்ணணும் இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள் அமைப்புகளை வச்சு நாங்கள் பண்ணுவோம், நீ கண்டுக்காமல் இருக்கணும். அப்படி தானே இருக்க முடியும். ஆமாம். அப்போ செந்தில் பாலாஜி தானே அந்த சமுதாயத்தின் தலைவர், நான் ஒரே ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜி தான் இதெல்லாம் செய்வதற்காக இவருக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல இந்த அரசு. நிச்சயமாக. அதனால இது ஹிந்து இன அழிப்பு செய்யும் அரசு. இப்போ ஒவ்வொரு ஈவேரா செலவு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தன் பிள்ளையார் சிலையை வைக்க தொடங்கிட்டான் இங்கே தமிழ்நாடு முழுக்க. அடுத்தது இதுக்கு கவுண்டரா. அப்போ நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு இந்த போலீஸ்காரன் சொல்லுவானா? மெச்சறதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகிறது இல்லை, சிலையை தூக்குறது இல்லை. சிலையை எவன் வச்சான்னு கேட்டால் மேலே நீங்கள் குண்டாசில் கேஸ் போடுவியே. ஆமாம். அப்போ இப்போ வச்சிருக்கிற தீக்காக்கிற மேலே ஏன் இதுவரை கேஸ் போடல? இப்போ அப்போ வந்து நீ விசாரணை நடத்தி எது சரி எது தப்பு என்று பார்த்து அப்போ யோசிக்கலாம்ல. ரெண்டாவது, ராஜாஜி சிலை இருந்த இடத்துல போய் நான் ஈவேரா சிலையை வைக்கிறேன். அப்போ இது கொழுப்பு தானே? ஆமாம். ஏன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்குள்ள அறிவிலித்தனம் எந்த அளவுக்கு இவன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. வெர்னாக்குலர் லாங்குவேஜை வந்து கல்வித்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தை தவிர இந்திய மொழிகள் கல்வித்திட்டத்தில் வர வேண்டும் என்று முதல்ல வேலை செய்தவர் ராஜகோபாலாச்சாரியார். ஆங்கிலத்திற்காக தமிழ் அழியணும் அப்படின்னு பேசினாள் ஈவே ராமசாமி. அப்போ தமிழன் தமிழ் படிக்க வேண்டும், தெலுங்கன் தெலுங்கு படிக்க வேண்டும், மலையாளி மலையாளம் படிக்க வேண்டும், கன்னடன் கன்னடன் படிக்க வேண்டும், ஒரிசாக்காரன் ஒடியா படிக்கணும் அப்படின்னு இந்திய மொழிகளை இந்தியர்கள் படிக்க வேண்டும் பேச வேண்டும்னு சொன்ன அவர் மாற்றப்பட்டு ஆங்கிலம் மட்டுமே இருக்க வேண்டும், அனைத்து இந்திய மொழிகளும் ஒழிய வேண்டும்னு சொன்னவனுக்குள்ள ஜலே ஒருத்தன் வைக்க வராம்னா அவன் எவ்வளவு பெரிய மண்ணின் துரோகி. அப்போ அந்த துரோக செயலுக்கு இந்த அரசு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அரசு எவ்வளவு பெரிய துரோகியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நீங்கள் தானே இருக்கீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸா இல்லைன்னா வெள்ளைக்காரனுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வெள்ளைக்காரன் போலீஸ் சர்வீஸில் இருக்கீங்களா? எதை ஒருவன் அடையாளப்படுத்துகிறான்? இந்தியாவை அடையாளப்படுத்துகிறானா இல்லைன்னா இந்திய எதிர்ப்பை அடையாளப்படுத்துகிறானா, இந்திய ஒழிப்பை அடையாளப்படுத்துகிறானா? இதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டாம். அதனால தானே நீங்கள் படித்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10 பேர் எவனுக்கு கையை தூக்குறானோ அவன் படித்தானோ படிக்கலையோ என்னவோ, அவன் ரவுடியா நல்லவனா, அவன் கற்பழிக்கிறவனா கொலைக்காரனா, அவன் யோக்கியனா, அவன் ஆன்மீகவாதியா யாருன்னாலும் 10 பேர் யாரும் கையை தூக்குறாங்களோ அவங்க எம்எல்ஏ எம்பி. ஆனால் அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கு. அப்போது அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மைக்கு நான் அவங்க மேலே பரிதாபப்படணுமா இல்லைன்னா வெட்கி இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் இருக்கேன்னு தலை குனியணுமான்னு எனக்கு புரியலை.